அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது யானை வருடம் ஆமுல் ஃபீலில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். காபாவை யானைப்படை அழிக்க வந்த பொழுது அதை அல்லாஹ் அபாபில் என்கிற பறவையை கொண்டு போய் அழித்தான் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பது வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் என்ன மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள், என்ன நாளில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வரலாற்று ஆசிரியர்களுக்கிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லை. ரபியுல் அவ்வல் 2 பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் 3 பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் 8 பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள், ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் பல கருத்துகள் இருக்கிறது. நபிகளார் பிறந்த தினத்தில் எந்த ஒரு திகதியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஊர்ஜிதம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு நபியாக மரணித்தார். நபிகளார் இந்த சமூகத்தை விட்டும் வஃபாத்தாகிற பொழுது ஒரு இறை தூதராக மௌத்தானார்கள். அதில் எல்லா சஹாபாக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள். நபிகளார் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் நாள் மௌத்தானார்கள், வஃபாத்தானார்கள். இதில் எந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கும் இடத்தில் கருத்து வேறுபாடே கிடையாது. நபிகளார் மௌத்தானது ரபியுல் அவ்வல் 12, ஆனால் பிறந்தது 12ஆ இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு. ரபியுல் அவ்வலா ரமலானா என்பதில் கருத்து வேறுபாடு. அதற்கு எந்த சான்றும் இல்லை. ஆனால் மரணித்தது நிச்சயம். ஏனென்றால் நபிகளார் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸையும் பாதுகாத்தது மாதிரி நபிகளார் மௌத்தான தினம், மௌத்தான நேரம், ஜனாசா வைக்கப்பட்டிருந்த அடக்கம் செய்யப்படாமல் அந்த 3 நாட்கள் அவ்வளவும் ஹதீதுகளில் மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வலில் பிறை 12இல் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், முதலாவது அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது மார்க்கத்தில் உண்டு பண்ணப்பட்ட, நான் சொன்னதை போல ஒரு பித்அத். 23 வருடம் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தனக்காக ஒரு நாள் கூட கொண்டாடவில்லை. 2 வருடங்கள் ஆட்சி செய்த குலஃபாவுர் ராஷிதீன் அபூபக்கர் கொண்டாடவில்லை. 10 வருடங்கள் ஆட்சி செய்த உமர் கொண்டாடவில்லை. 12 வருடங்கள் ஆட்சி செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடவில்லை. 4 வருடங்கள் ஆட்சி செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடவில்லை. இந்த முக்கியமான எந்த சஹாபாக்களும் கொண்டாடாத ஒரு தினம் இந்த மார்க்கத்தில் பின்னால் உருவாக்கப்பட்டது. சிறந்த 3 நூற்றாண்டவர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள் யாரும் கொண்டாடவில்லை. பின்னாடி ஷியாக்களால் இது உருவாக்கப்பட்டது என்பதை தான் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நபிகளாருடைய மௌத்தான தினத்தை பிறந்த தினம் என்று இவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு புதுமை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவே நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் இல்லாமல், ரசூலுல்லாஹ் சொல்லாமல், அதனாலதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, யார் ஒருவர் நல்லதென்று கருதி இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை உண்டு பண்ணுகிறாரோ, ஸஅம அன்ன முஹம்மதன் ஹானர் ரிசாலா, அவர் என்ன உறுதி கொள்கிறார் தெரியுமா? முஹம்மது இந்த மார்க்கத்திற்கு மோசடி செய்து விட்டார். நீங்க ஒன்றை புதுசா உருவாக்கினால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறந்து போய் மோசடி செய்து விட்டு சென்றதை நீங்கள் புதிதாக கண்டுபிடித்ததாகத்தான் அது கருதப்படும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எது அன்று மார்க்கமாக இல்லையோ அது இன்றும் மார்க்கம் இல்லை என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததுதான் மார்க்கம். பின்னால் எவர் உருவாக்கினாலும் யார் உருவாக்கினாலும் அதற்கு என்ன நியாயங்கள், காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது மார்க்கத்தில் இல்லையா, குர்ஆன் ஹதீஸில் இல்லையா, அது நிராகரிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு மூமினை காரணம் கொண்டும் பங்கு கொள்ளக்கூடாது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது.